பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த தியானிக்கும் தியானமே என்ற ஒளிபரப்பின் மூலியமாக உங்களோடு நான் பேசுகிறதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உண்டான தியானமான வசனம் 1 தீமோத்தேயு 1:15 வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். இந்த வசனத்தை நம்ம சற்று தியானிச்சு பார்த்தோம்னா, நம்ம ரட்சிக்கப்படாததற்கு முன்பு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம், ரட்சிக்கப்பட்டக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையை வாழுகிறோம் அப்படிங்கிறத நீங்களே உங்களை சோதி தெரிஞ்சு பாருங்க. ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்ளாததற்கு முன்பு எப்படிப்பட்ட ஒரு பாவ காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவரை அறிந்தக்கப்புறம் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி அந்த பாவ காரியத்திலிருந்து ஆண்டு நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை இப்படி மாற்றி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அதற்காக நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.